நீங்கள் தவறவிட்ட எபிசோடுகளை இப்பொழுதே காணுங்கள் உங்கள் Tandivan.com மற்றும் Tandivan யூடியூப் சேனலில். அங்க கார்னர்ல தான் தண்ணி வச்சிருக்காங்கல்ல, அங்க எடுத்துட்டு வர சொன்னா இவ்வளவு நேரம் எங்க போன நீ? நான் அதை கவனிக்கல மேடம். ஹாஸ்பிட்டல் கேண்டீன்ல தான் நான் இதை வாங்கினேன். இதை நீங்க நம்பி குடிக்கலாம். சூரஜ் சார் எங்க போனாரு? டாக்டர் பாக்குறதுக்காக போயிருக்கான். இது என்ன சின்ன ஹாஸ்பிட்டலா? டாக்டர் அங்க போய் பாக்குறதுக்கு? ஏதாவது தேவைன்னா அவங்களே இங்க வருவாங்க. அதுக்கு தானே பணத்தை எண்ணி எண்ணி குடுக்குறோம். முதல்ல இப்படி மரியாதை இல்லாம பேசுறதை நிறுத்து. நீ கொஞ்சம் அமைதியா போய் எங்கேயாவது உட்காரியா? என் வீடு ஒன்னும் ரொம்ப தூரத்துல இல்ல, இந்த ஹாஸ்பிட்டல்ல இருந்து ரொம்ப பக்கம் தான். என்ன போறியா? அப்புறம் நீங்க தனியாயிடுவீங்க. அதெல்லாம் ஒண்ணும் தேவையில்லை. உனக்கு வேணும்னா நீ போ. இந்த மாதிரி நிலைமையிலனா நான் உங்களை தனியா விட மாட்டேன். இப்ப நான் அவசரமா வீட்டுக்கு போய் ஒன்னும் பண்ண போறது இல்ல. ஆனா இங்கே என்ன அப்படியா? உங்களுக்கு ஏதாவது தேவை இருந்தா உதவி செய்ய நான் தானே இருக்கேன். சமேலியோட ஹஸ்பண்ட் எங்க இருக்காரு? டாக்டர் கிட்ட ஏதோ கேட்கணும்னு சொல்லிக்கிட்டு இருந்தான், அங்கதான் போயிருப்பான். சமேலிக்கு இப்ப பெயின் வந்ததுனால லேபர் ரூமுக்கு மாத்திட்டோம். நீங்க இனிமே இங்க நிக்க வேண்டாம், ரூமுக்கு போயிடுங்க. ஏதாவது தேவைன்னா நாங்க கால் பண்றோம். இப்ப நாம எதுக்கு இங்க இருக்கணும்? நம்ம போலாம் வாங்க. யோ, நீ இவ்வளவு ஸ்லோவா கொண்டு போனா எப்படியா? நான் ஒன்றும் தடவையா இந்த வேலையை செய்யல. இங்க இருக்கிறவங்க பேஷண்ட் கர்ப்பமா வேற இருக்காங்க. நீங்க சொல்ற மாதிரி வேகமா போக இன்ஜின்லாம் ஃபிட் பண்ணல. உங்களை பொறுத்த வரைக்கும் தினமும் இங்க வர்ற நூத்துக்கணக்கான பேஷண்ட்ஸ்ல இவ்வளவு ஒருத்தி. ஆனா இவ என்னோட பொண்டாட்டி. நீங்க ரெண்டு பேரும் இவ்வளவு ஸ்லோவா கொண்டு போய் இவளுக்கு ஏதாவது ஒண்ணு ஆச்சு, உங்க ரெண்டு பேரையும் நான் சும்மா விட மாட்டேன். நீங்க இங்க வெயிட் பண்ணா போதும். டாக்டர் வந்து பார்த்துட்டு என்ன விஷயம் சொல்லுவாங்க. பாத்ரூம் ரொம்ப கிளீனா இருக்கு, ரொம்ப பெருசாவும் இருக்கு. நீ என்னடி அதுக்குள்ளேயா தங்க போற? இந்த சிட்டியிலேயே சூப்பர் ஃபெசிலிட்டிஸோட நிறைய ஆஸ்பத்திரிங்க இருக்கு. நான் நிறைய பேஷண்ட்டுக்கு அட்டெண்டரா அவங்க கூட போய் நின்னுருக்கேன். ஒரு பெட்டை போட்டதோ ரூமே அடைஞ்சிரும். பாத்ரூம்லாம் ரொம்ப இடுக்கமா இருக்கும். பில்லு மட்டும் ரொம்ப தாராளமா போட்டுருவாங்க. நீ இப்படி பேசி புலம்பாம இருக்கவே மாட்டியா? மேடம், உங்க டென்ஷனை குறைக்கிறதுக்கு தான் நான் இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்கேன். எங்க குடும்பத்தோட முதல் வாரிசு இப்ப பிறக்க போகுது. டெஸ்ட், ஸ்கேனிங், ஐசியூன்னு இப்படி ஒவ்வொன்னா சொல்லி இவங்க கூட்டிட்டு போகிறத பாக்கும்போது எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. நீங்க இதெல்லாம் பார்த்து பயப்படாதீங்க. கோடிக்கணக்கில் செலவு பண்ணி வாங்கி போட்ட மிஷினை யூஸ் பண்ணாதானே ஆஸ்பத்திரிக்காரங்களுக்கும் நிம்மதியா இருக்கும். எல்லாத்துக்கும் சேர்த்து பில்ல போட்டாதானே ஒழுங்கா ட்ரீட்மெண்ட் பண்ணிருக்காங்கன்னு நம்ம நினைப்போம். காசு பணம் எவ்வளவு வேணும்னாலும் வாங்கிக்கிட்டோம். ஆனா தாயும் செய்யும் நல்லபடியா இருந்தா அதுவே போதும். டாக்டர் உன்னை எதுக்குப்பா கூப்பிட்டாரு? ஸ்கேன் பண்ணி பார்த்ததுல குழந்தையோட பொசிஷன் சரியில்லையா. சமேலுக்கு வேற பெயின் வந்துருச்சு. டாக்டர் உடனே சிசரியன் பண்ண சொல்லிட்டாரு. என்ன ஆனாலும் சிசரியன் மட்டும் வேணாம் சார். ஒரு தடவை ஆபரேஷன் பண்ணா அடுத்த குழந்தையும் ஆபரேஷன் தான். எனக்கு அப்படிதானே ஆச்சு. அப்புறம் வெயிட் போடும். உன்கிட்ட யாராவது அட்வைஸ் கேட்டாங்களா? என்னோட அனுபவத்தை சொன்னேன். ஆபரேஷன்லாம் பண்ணிட்டா வயித்தை வேற துணியால இறுக்கமா கட்ட வேண்டியதா இருக்கும். அதெல்லாம் பண்ணலனா வயிறு தான் பெருசாகும். நீ கொஞ்சம் பேசாம இருக்கியா? நீ அதுக்கு என்னப்பா சொன்ன? பெயின் வந்த காரணத்தினால இனிமே வெயிட் பண்ண முடியாது, அது ஆபத்து. ஆபத்து வராம இருக்க என்ன செய்யணுமோ அதை செய்ய சொல்றாங்க. சூரஜ் சார், நான் தான். வைஃபோட சிசேரியனுக்கு முன்னாடி ஒரு கன்சென்ட் ஃபார்ம் சைன் பண்ணணும். சமேலி இப்ப எப்படி இருக்கா? இன்னும் அப்படியே தான் இருக்காங்க. இது வரைக்கும் மயக்கம் தெரியல.
பயப்படாதம்மா, குழந்தைக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. பாத்ரூம்ல கால் ஸ்லிப்பாகி விழுந்துட்டீங்களா இல்லை தலை சுத்தல் வந்துடுச்சா? கீழே விழுந்ததுனால இப்ப நீங்க ரொம்ப பலகீனமா இருக்கீங்க. ஒரு 5 நாளாவது இங்க நீங்க அட்மிட் ஆக வேண்டியிருக்கும். இவங்களோட கூட யார் வந்திருக்காங்க? ஹஸ்பண்ட் டாக்டர். உங்க வைஃப்க்கு மயக்கம் தெளிஞ்சிருச்சு. விழுந்ததுல குழந்தைக்கு ஏதாவது? இப்ப அதெல்லாம் எதுவும் சொல்ல முடியாது. 1 வாரம் அட்மிட் ஆகணும்னு டாக்டர் சொல்லியிருக்காங்க. 1 வாரமா? அதான் மயக்கம் தெளிஞ்சிருச்சுல, அப்புறம் வேற என்ன பிரச்சனையா இருக்குன்னு அவளை அட்மிட் பண்ணிருக்கீங்க? செக் பண்ணி பார்த்ததுல வேற ஏதாவது பிரச்சனையா டாக்டர்? 8 மாசம் கர்ப்பமா இருக்கிற ஒரு பொண்ணுக்கு தேவையான ஆரோக்கியம் உங்க வைஃப் கிட்ட இல்ல. லோ பிரஷர் இருக்கு, ரொம்ப டயர்டா இருக்காங்க. ஒரு 5 நாளாவது இங்க இருந்து ட்ரீட்மெண்ட் எடுத்தே ஆகணும். வேற வார்டுக்கு மாத்தி ட்ரிப்ஸ் போட்டாகணும். ஐசியூல இருக்கிறதா சூரஜ் சொன்னாரு. டி பிளாக்ல இருக்கிறதா தான் அம்மாவும் என்கிட்ட சொன்னாங்க. ஹலோ. சூரஜ், நீங்க எங்க இருக்கீங்க? ஓகே, நாங்க ஹாஸ்பிட்டலுக்கு வந்துட்டோம். ஓகே. அவங்க எங்க இருக்காங்களாங்க? லேபர் ரூமுக்கு முன்னாடி இருக்காங்களா? இப்ப நம்ம அதை எங்க போய் தேடுறது? அது ஈஸி தான், வா. பாலா இங்க இருக்கிற விஷயம் தெரிஞ்சுதான் அவங்க வந்திருக்கானோ? எவ்வளவு நேரம் ஆச்சு? என்ன பண்றாங்கன்னு தெரியல. நம்ம கிட்ட இருந்து பணத்தை புடுங்க தான் இவங்க அட்மிட் பண்ண சொல்லியிருக்காங்க. மேடம், ஆர்கே சாரும் பிரீத்தி மேடமும் வந்திருக்காங்க. என்னாச்சு? சிசேரியன் தான். ஏன்னா திடீர்னு அந்த அளவுக்கு காம்ப்ளிகேட்டடா? டெஸ்ட் எல்லாம் பண்ணிட்டு டாக்டர் சொன்னாரு உடனே சிசேரியன் பண்ணணுமா, இல்லைன்னா குழந்தைக்கு தாய்க்க பிரச்சனையா. இந்த மாதிரி நேரத்தில் ரிஸ்க் எடுக்க வேண்டாம்னு எனக்கு தோணுச்சு. அதெல்லாம் நினைச்சு டென்ஷன் ஆகாதீங்க. நமக்கு 2 பேரும் நல்லபடியா வந்தா போதும். அதுக்கு என்ன செய்யணுமோ அதை செய்யலாம். நீ ஏமா இப்பவே அவசரப்பட்டு வந்த? அம்மா கொஞ்ச நேரம் குழந்தைய பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டாங்க. அவன் எழுந்து அழறதுக்குள்ள நான் போகணும். நீங்க சமலியோட ஃபேமிலி தானே? ஆமா. ஆபரேஷன் முடிஞ்சது, பெண் குழந்தை பிறந்திருக்கு. சூரஜ் சார், லட்டுவா ஜிலேபியா என்ன வேணும்னு சொல்லுங்க, நான் போய் வாங்கிட்டு வரேன். சமிலி பிரச்சனை எதுவும் இல்ல, மயக்கத்துல இருக்காங்க. குழந்தை வெயிட் தான் கொஞ்சம் கம்மியா இருக்கு. குழந்தைக்கு மூச்சு விடுறதுக்கு தான் கஷ்டமா இருக்கு, அதனால இன்குபேட்டர்ல வச்சிருக்கோம். வேற ஏதாவது தெரிஞ்சுக்கணும்னா டாக்டர் கிட்ட பேசிக்கோங்க.
அத்தை, அக்காக்கு என்னாச்சுன்னு விசாரிச்சிங்களா? அவ போயிருக்கிறது கண்டவன் கூட இல்ல, அவ புருஷன் கூட தானே. எது நடந்தாலும் அவன் பாத்துக்குவான். அவங்க ரூம்ல மயக்கம் போட்டு விழுந்திருக்காங்க. அதோட சாவி உங்ககிட்ட தான் இருக்கு. அக்காக்கு மட்டும் ஏதாவது ஒண்ணு ஆச்சு, வேணுமாமா வந்த உடனே முதல்ல உங்க கழுத்தை தான் பிடிப்பாரு. எப்படியும் இங்க இருந்து கொண்டு போகும்போது அவளுக்கு உயிர் இருந்துச்சுல. நான் தான் பாலாவை கொண்டேன்னு யாரும் சொல்ல மாட்டாங்க. இங்க இருக்கும்போது பாலாக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா இங்க எல்லார் பேர்லயும் ஆக்ஷன் எடுக்கிறது சகஜம் தானே. அதுக்கு எல்லாரும் பொறுப்பு தான். அவ பாத்ரூம்ல மயக்கம் போட்டு விழுந்ததுக்கு நான் என்ன செய்ய முடியும்? மயக்கம் போட்டு விழுந்தாளா இல்ல மயக்கம் போட வச்சாங்களான்னு விசாரணைக்கு அப்புறம் தானே தெரியும். வர வர இந்த வீட்ல நிம்மதியாவே இருக்க முடியல. உனக்கு என்னடி நிம்மதிக்கு பிரச்சனை? உள்ள போய் உட்காருடி. பாலாக்காவோட நிலைமை தெரியாம என்னால நிம்மதியா இருக்க முடியாது. என் புருஷன் விசாரிக்கிறதுக்காக போயிருக்காரு. ஹெல்த் சென்டர்ல விசாரிச்சா அங்க போனாங்களா இல்லையான்னு தெரிஞ்சிரும். இல்ல, இன்னும் வராம இருக்கிறத பார்த்தா வேற ஏதாவது ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போய் சேர்த்திருப்பாரு போல. கர்ப்பமா இருக்கிற பொண்டாட்டியை கூட்டிட்டு போய் வேணு தனியா என்ன பண்ண முடியும்? இனி இப்போ அவசரமா ஏதாவது ஆபரேஷன் பண்ணணும்னு சொல்லிட்டா ரொம்ப பிரச்சனை ஆயிடுமே. ஹலோ, ஆஹா, என்ன மகளிர் அணி மீட்டிங்கா? இதுக்கு ஒன்றும் குறைச்சல் இல்லை. நீ அவளை தேடி போன இல்ல, என்னடா ஆச்சு? உங்களுக்கு நான் ஒரு குட் நியூஸ் சொல்ல போறேன். என்ன விஷயம்டா? அவளுக்கு டெலிவரி ஆயிடுச்சா? ஓ அடடா, பாலாக்கு டெலிவரின்னு சொன்னா அது ஒன்றும் உனக்கு குட் நியூஸ் இல்லையே. இங்க பாரு, இது ஷாக்கிங் நியூஸ் இல்ல, இது உன்னை சந்தோஷப்படுத்துற நியூஸ். எங்க என்ன விஷயம்னாலும் கொஞ்சம் சீக்கிரம் சொல்லுங்க. ஹாஸ்பிட்டல்ல பாலாவோட கண்டிஷன் ரொம்ப கிரிட்டிக்கல்னு சொல்லிட்டாங்க. வேற ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போக சொல்லிட்டாங்க. சிட்டில இருக்கக்கூடிய நல்ல ஹாஸ்பிட்டல்ல பாலாவை கொண்டு போய் சேர்க்கலன்னா அவளோட உயிரை காப்பாற்ற முடியாதுன்னு அந்த ஹாஸ்பிட்டல் டாக்டர் சொல்லிட்டாங்க. ஒருவேளை அவ செத்து போயிருவாளா? அவ செத்தா முதல்ல நேரா வேணு வந்து இந்த வீட்டை தான் கொளுத்துவான். இங்க பாருங்க, இங்கிருந்து எப்படியாவது எஸ்கேப் ஆயிடலாம்னு மட்டும் நினைச்சிடாதீங்க. அவன் தீப்பந்தமா யூஸ் பண்ண போறதே உன்னதாமா. இங்க பாரு, நம்ம தப்பிக்கிறதுக்கு ஒரே ஒரு வழிதான் இருக்கு. பாலாவுக்கும் குழந்தைக்கும் எந்த ஆபத்தும் வந்துடக்கூடாதுன்னு நம்ம அந்த கடவுளை தான் வேண்டிக்கணும். அந்த கடவுள் மனசு வச்சா மட்டும்தான் நம்ம உயிர் வாழ முடியும். அப்படி இல்லைன்னா நம்ம எல்லாரும் எரிஞ்சு சாம்பலாக வேண்டிதான். கடவுளே, பாலாக்காக்கும் குழந்தைக்கும் எதுவும் ஆகக்கூடாது. ட்ரிப்ஸை கொஞ்சம் ஸ்பீடா போட்டிருந்தா எப்போ முடிஞ்சிருக்கும். ஐயோ, இன்னும் ஒரு வாரத்துக்கு நீங்க ஜாலியா படுத்துட்டு இருக்கலாம்னு நினைச்சிட்டு இருக்கியா? இல்ல, கல்யாணம் ஆன நாள்ல இருந்து நான் அனுபவிச்ச சுகத்துக்கு இங்க படுத்திருக்கும் போது குறை ஏதாவது ஏற்படுமோன்னு பயமா இருக்கு. நீ பேச ஆரம்பிச்சதுமே மறுபடியும் என்ன போட்டு தாக்குறல. உங்களை எப்படி தாக்க முடியும்? எல்லாரையுமே தாக்குற ஆளு நீங்க தானே. என்னடி சொன்ன? இந்த மெடிசன் வாங்கிட்டு வாங்க. அதை கையில வாங்கி வச்சுக்கிறதுக்காக கொடுக்கல. பார்மசில இருந்து எமர்ஜென்சியா வாங்க வேண்டிய மெடிசன் லிஸ்ட் சீக்கிரம் வேணும். வாங்கிட்டு வந்து டியூட்டி ரூம்ல கொடுத்துருங்க. இது முடிஞ்சதும் ஸ்கேனுக்கு கூட்டிட்டு போகணும். மருந்து, ஸ்கேனு, ஹாஸ்பிட்டல் செலவுன்னு எல்லாத்துக்கும் சேர்த்து பெரிய தொகையா தேவைப்படும் போல் இருக்க. என்கிட்ட இருக்கிறது மொத்தமா சேர்த்தாலே 10,000 தான் இருக்கும். அப்புறம் எதுக்கு இங்க கொண்டு வந்தீங்க? அப்படியே செத்து போகட்டும்னு விட்டுற வேண்டியதானே. அப்படி எல்லாம் உன்னை விடுறதுக்கு எனக்கு மனசு வரலடி. அதனாலதான் இந்த கஷ்டத்தையெல்லாம் நான் தங்கிட்டு இருக்கேன். இந்த வலையில தங்க வலையில தானடி. இதை தொடாதீங்க. ஒரு அப்பாவும் அம்மாவும் என்ன மகளை பார்த்துக்கிட்டதுக்கு தந்த அன்பு பரிசு தான். நான் இதை தரமாட்டேன். பரிசு? அந்த கிழவனுக்கு வேற சில ஐடியாலாம் இருந்துச்சு. ஒரு பொண்ணை ஈஸியா கரெக்ட் பண்ணணும்னா தங்கத்தை கொடுத்தா சரியாயிடும் அவன் நல்லா தெரிஞ்சு வச்சிருக்கான். அதனால தானே இது எல்லாத்தையும் அந்த உனக்கு போட்டிருக்கான். நான் அவ்வளவு சீக்கிரம் உன்னை கண்டுபிடிச்சு அங்க வருவேன்னு அந்த ஆள் நினைச்சு பார்த்திருக்க மாட்டான்.
இப்போ உன்கிட்ட இருக்கிறது எல்லாம் எனக்கு சொந்தமானது தான். இப்போ இதுக்கெல்லாம் சொந்தக்காரன் நான் தாண்டி. வேண்டாம், அதை எடுக்காதீங்க, விடுங்க. வாய மூடுறி. இது ஒண்ணு நான் சரக்கு அடிக்கிறதுக்காக கேட்கல, உன்னோட ட்ரீட்மெண்ட்டுக்காக தாண்டி. ஒரு சவரன் இருக்குன்னு நினைக்கிறேன். இப்போதைக்கு இது போதும். நீ ஒண்ணு கண் கலங்காத. ஒரு வாரத்துக்கு நீ இங்க சுகமா இருக்கணும்னு ஆசைப்பட்டனா இப்படி சில இடங்கள்ல இருந்து கிடைச்சதெல்லாம் பறி கொடுக்க வேண்டியதா தான் இருக்கும். ஐயோ கடவுளே, இவர் இங்கேயும் வந்துட்டாரா? நீ டீ வாங்க போறேன்னு சொன்ன, இங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? ஐயோ மேடம், நான் ஒரு ஆபத்துல இருந்து இப்பதான் தப்பிச்சேன். சமையலி மேடமும் சூரஜ் சாரும் வாடகைக்கு ஒரு வீட்டுல குடியிருந்தாங்கல்ல, அவங்க பக்கத்து வீட்டுல குடியிருந்த ஒரு ஆள் இல்ல, இப்பதான் என்ன தாண்டி போனாரு. டீட்டெயிலா சொன்னா உங்களுக்கே புரியும் மேடம். சமையலி மேடம் ஆபீஸ்ல இருந்து பணத்தெல்லாம் திருடின ஒரு பொண்ணு இருக்கால, அவ புருஷன்தான். அதுக்கு அவனை பார்த்து நீயே பயப்படுற? அவன் ஒரு பைத்தியமா? அவன் பொண்டாட்டிய எப்படி திட்டுவான்னு உங்களுக்கு தெரியுமா? நம்ம மட்டும் அவன் கிட்ட மாட்டணும், அசிங்க அசிங்கமா திட்டுவான். சமையலி மேடம் இங்க இருக்காங்கன்னு தெரிஞ்சா கண்டிப்பா உள்ள போய் சத்தம் போடுவான். அவ எதுக்காக போய் நம்ம சமையலி சத்தம் போட போறான்? அவ பணத்தெல்லாம் திருடிட்டு வந்தேன்னு சமையலி மேடம் அவ மேல கேஸ் கொடுத்தாங்க. அதுக்காக கர்ப்பமா இருந்த அவன் பொண்டாட்டியும் ஜெயிலுக்கு போயிட்டா. கடைசியில அவ தப்பு பண்ணலன்னு சொல்லி கோர்ட் அவளை ரிலீஸ் பண்ணிடுச்சு. அப்ப அந்த கோவம் அந்த ஆளுக்கு சமையலி மேடத்து மேல இருக்கும்ல. அந்த ஆளு எப்படி இங்க? ஒருவேளை அந்த ஆளு அவன் பொண்டாட்டி இங்க பிரசவத்துக்கு சேர்த்திருப்பானோ? நீ சமையலிய பாத்துக்கிறதுக்காக மட்டும்தான் வந்திருக்க. அந்த வெளியே ஒழுங்கா பாரு. மத்த விஷயம் எதுலயுமே நீ தேவையில்லாம மூக்க நுழைக்காத. என்ன? நான் ஒன்னும் யாரு விஷயத்தையும் யோசிக்கவே இல்லை. நீ சீக்கிரமா போய் டீ வாங்கிட்டு வா. ஐயோ கடவுளே, தப்பி தவறி கூட அந்த ஆளு என்னை இங்க பாத்துடவே கூடாதுப்பா. எத்தனை நாள் தான் இப்படியே நடிக்கிறதுங்க? அதான் தெரியாம போட்டுட்டோம்ல, ஒரு முடிவு தெரிஞ்சதுக்கு அப்புறம் பாத்துக்கலாம். சில சமயம் நான் நடிக்கிறதே மறந்துடுவேன். அடியே, முன்னாடி எல்லாம் நடிப்பு, இப்ப சும்மா பிஹேவ் மட்டும் போதும். உங்க அப்பாவும் அடியாலும் என்ன சேர்ந்து அடிச்சிட்டாங்க. அதை தடுக்க வந்த உன்னை கீழே பிடிச்சி தள்ளிட்டாங்க. ஈவு இறக்கமே இல்லாத ஒரு 3 நாள் உன்னை கீழே பிடிச்சி தள்ளி விட்டாங்கன்னு நினைச்சுக்க. அதை உள்ளுக்குள்ள வச்சுட்டு அப்படியே நடிச்சா போதும், எல்லாம் ஓகே ஆயிடும். சொல்ல போனா வேணுமாமாவையும் அத்தையும் ஏமாத்த தானே இந்த வேஷம் போட்டோம். வேணுமாமா இங்க இல்ல. அந்த ஆளு திரும்ப வந்தா என்ன ஆகும்னு நினைச்சு பயந்துட்டு இருக்காங்க உங்க அம்மா. அதனால நம்மள அவங்க கவனிக்க மாட்டாங்க. உனக்கு அம்மாவை பத்தி சரியா தெரியல. எப்பவுமே ஒரு கண்ணில் நம்மள வாட்ச் பண்ணிட்டு தான் இருப்பாங்க. வராங்க வராங்க, பார்த்தல அம்மா வராங்க. சொல்லி முடிக்கல அதுக்குள்ளே எங்க அம்மா வந்துட்டாங்க. பாத்தியா? பிகேவிங். நீ என்னடா இங்கே வந்து உட்காந்துருக்க? வெயில் உடம்புல பட்டா உடம்புக்கு கொஞ்சம் இதமா இருக்கு, அதனால தான் வந்து உட்காந்துட்டு இருக்கேன். ஐயோ, எனக்கு ரொம்ப டயர்டா இருக்கு அத்தை. நீ காலையில அந்த அளவுக்கு டயர்டாவே இல்லையே. மதியானத்துக்கு அப்புறம் ரொம்ப டயர்டா இருக்கு. படபடப்பு இருக்கதான் செய்யும். அதுக்கப்புறம் உடம்பு மொத்தமா வலிக்க ஆரம்பிச்சிடும். அதனால இருக்கும் 3-4 பேர் சேர்ந்து அடிச்சாங்கல்ல. 4-5 பேர் இவ்வளவு கீழே தள்ளி மிதிச்சிட்டாங்களா? நீ இவளோட அப்பா அடிச்சான்னு தானே சொன்ன? அப்பா ஆரம்பிச்சு வச்சாரு, மீதி அடிச்சதெல்லாம் அடியால் தானே. ஆஷா, உனக்கு அவ்வளோ ஸ்டமினா இருக்குன்னு எனக்கு அப்பதான் தெரிய வந்துச்சு. அந்த அளவுக்கு டயர்டா இருக்குன்னா 2 பேரும் ஆஸ்பத்திரிக்கு போங்க. இப்படியே விட்டா படுத்த படுக்கே ஆயிடுவீங்க. ஓ பரவாயில்லம்மா, இப்படி அடிக்கடி பிரச்சனை வர்றது உடம்புக்கு நல்லதுதான். ஒரு அக்குபஞ்சர் ட்ரீட்மெண்ட் எடுத்த மாதிரி இருக்கும் இல்ல ஆஷா? வேணு பாலாவை எந்த ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போனான்னு எப்படிடா தெரிஞ்சுக்கிறது? ஓ சொல்லி என்ன பிரயோஜனம்? நம்ம போன வேகத்திலே அடி வாங்கிட்டு வர வேண்டியதுதான். ஜெகதாம்பா,
Catch us on TV, Tandivan.com, Facebook and YouTube.